சரி, சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஜக்காத்தை தரக்கூடாது. அவர்கள் மிஸ்கீனாக இருந்தாலும் சரி, ஃபகீராக இருந்தாலும் சரி. அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள். உண்மையில் ரசூலுடைய குடும்பமாக இருந்தால், மற்றபடி பேருக்கு பல பேர் சையத் என்றெல்லாம் வைத்திருப்பார்கள். இப்போ இந்த சந்தில் அப்படி நீங்கள் நடந்து போய் ஒவ்வொரு வீடாக விசாரித்து பார்த்தால் 100 வீடில் ஒரு 20 வீடு சையத் என்று கிடைத்து விடுவார்கள். அதெல்லாம் டூப்ளிகேட். சரியா? உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தால், உண்மையான சையதுகளாக இருந்தால் அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாகாது. அதே போல தாய் தந்தை, அதே போல பிள்ளைகள், மேலும் மனைவி, இவர்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுப்பது கூடாது. ரசூலுடைய குடும்பத்தினர்கள், உண்மையான ரசூலுடைய குடும்பத்தினர்கள், தாய் தந்தை, பிள்ளைகள், மனைவி. ஏன் யார் யாருக்கோ தருகிறோம், பிள்ளைகளுக்கு தரக்கூடாதா? யார் யாருக்கோ தருகிறோம், தாய் தந்தைக்கு தரக்கூடாதான்னு சொன்னால், ஆம், ஜக்காத் தரக்கூடாது. சொந்த காசை தர வேண்டும். சொந்த காசை கொடுத்தவர்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய கடமையில் வரும். இது ஜக்காத் என்கிற கேட்டகரியில் வராது. சொந்த காசை எப்படி தனக்காக நான் ஜக்காத் தொகையை கொடுத்து கொள்ளலாமா? என்னுடைய ஜக்காத் தொகையை எனக்கே கொடுத்து கொள்ளலாமா என்று சொன்னால் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுத்திருக்கிறான், தன்னுடைய சொந்த காசை தனக்காக செலவு செய்யுங்கள் சொல்லுமா இல்லையா? அதே போல் தான் எப்படி தன்னுடைய காசை, சொந்த காசை செலவு செய்து தன்னுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்வோமோ, அதே போல் தான் சொந்த காசை கொடுத்து தாய் தந்தையை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சொந்த காசை செலவு செய்து பிள்ளைகளை பார்க்க வேண்டும். சொந்த காசை செலவு செய்து மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய பொறுப்பில் வரக்கூடியவர்கள். அதே போல் தான் ரசூலுடைய குடும்பத்தினர்கள். ரசூலுடைய குடும்பத்தினர்கள் என்று அறியப்பட்டால் யாராவது உண்மையில் ஜக்காத் கொடுக்காதீர்கள். தன்னுடைய குடும்பத்தினர்களை பார்த்துக் கொள்வது போல் ரசூலுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு. தன்னுடைய குடும்பமாக நினைத்து, ரசூலுடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய குடும்பம் என்பதாக நினைத்து உதவி செய்யுங்கள். அந்த ஒரு பார்வை கொடுப்பதற்காக தான் நாம் என்ன சொல்கிறோம், ஜக்காத் கொடுக்கக்கூடாது. மற்றபடி அவர்களை பார்ப்பது நம்முடைய கடமை. சொந்த காசை செலவு செய்ய வேண்டும். ஆனால் மனைவி என்ன செய்யலாம்? கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். ஏனெனில் கணவனை பார்ப்பது மனைவியுடைய கடமை கிடையாது. மனைவியை பார்ப்பது கணவனுடைய கடமை. ஆகவே சொந்த காசை கொடுத்து பார்க்க வேண்டும். ஆனால் மனைவி மீது கணவனை பார்க்க வேண்டிய, பொருளாதார ரீதியாக பார்க்க வேண்டிய கடமை கிடையாது. ஆகவே பொருளாதாரத்தை அவர்கள் என்ன செய்யலாம்? ஜக்காத்தாக கொடுக்கலாம். இப்னு மஸ்ஊத் சஹாபி, அவர்களுடைய மனைவி ஜைனப் அவர்கள் இப்னு மஸ்ஊதிடம் விசாரித்தார்கள், ஜக்காத் தொகையை நான் உங்களுக்கே கொடுக்கலாமா? இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், எனக்கு தெரியவில்லை, போய் ரசூலிடம் விசாரித்து வா. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய வீட்டுக்கு வந்து கதவு தட்டினார்கள். ரசூல் அவர்கள் யார் அப்படி கேட்க, ஜைனப் யா ரசூலுல்லாஹ். ஐயு ஜையானிப், எந்த ஜைனப்? ஊரில் பல ஜைனப்கள் இருக்கிறார்கள், எந்த ஜைனப்? இப்னு மஸ்ஊதுடைய மனைவி. சரி, உள்ளே வாருங்கள் என்று ரசூல் அனுமதி கொடுத்த பிறகு உள்ளே வந்து அவர்கள் இந்த விஷயத்தை விசாரித்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கிறேன். என்னுடைய ஜக்காத் தொகையை என்னுடைய கணவன் இப்னு மஸ்ஊதுக்கே கொடுக்கலாமா என்று கேட்க, தாராளமாக கொடுக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு 2 மடங்கு நன்மை தருவான். ஒன்று சதகாவுடைய நன்மை, மற்றொன்று உறவை பேணக்கூடிய நன்மை என்பதாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம். ஆனால் கணவனுக்கு ஜக்காத் கொடுப்பது என்ன நிபந்தனை? கணவர் ஃபகீராக இருக்க வேண்டும், அல்லது மிஸ்கீனாக இருக்க வேண்டும், அல்லது கடனில் மூழ்கியவராக இருக்க வேண்டும். இந்த கேட்டகரியில் வந்தால்தான் கொடுக்க முடியும். அப்படி எடுத்து ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு ஜக்காத் கொடுத்து விட முடியாது. அந்த கேட்டகரியில் வந்தால் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கலாம். இது ஜக்காத்தை பெற தகுதி உள்ளவர்கள் உடைய லிஸ்ட். அதேபோல் யாருக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடாது? சரி, தந்தைக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடாது என்று சொன்னோம். ஆனால் ஒரு நேரத்தில் தந்தைக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கு அனுமதி உண்டு. எப்போது என்று கேட்டால், தந்தை கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் தவிக்கிறார் என்று சொன்னால் மகன் என்ன செய்யலாம்? ஜக்காத் தொகையை தந்தைக்கு கொடுக்கலாம், கடனை அடைப்பதற்கு. காரணம் என்ன? அடிப்படை விஷயங்களை தந்தைக்கு பூர்த்தி செய்து தருவது பொருளாதார ரீதியாக அது பிள்ளை மீது கடமை. ஆனால் வாங்கிய கடனை எல்லாம் அடைக்க வேண்டிய கடமை மகன் மீது கிடையாது, உயிரோடு இருக்கும் வரை. வஃபாத்தாகிவிட்டால் அந்த கடமை அடுத்து பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் உயிரோடு இருக்கும் வரை தந்தை வாங்கிய கடனை அடைப்பது யார் மீது கடமை இல்லை? மகன் மீது கடமை இல்லை. ஆகவே அந்த விஷயத்தை செய்வதற்கு என்ன செய்யலாம்? ஜக்காத்துடைய தொகையை கொடுத்து தந்தைக்கு உதவி செய்யலாம். ஆகவே இது ஜக்காத் யாருக்கு கொடுக்க வேண்டும் தொடர்பான சில அடிப்படை சட்டங்கள்.